வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம். மெய் எழுத்துக்களுக்கான ரீடிங் டெஸ்ட் இது. ஓகே, இப்போது இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது மெய் எழுத்துக்களை, புள்ளி வச்ச எழுத்துக்களை வரிசையாக காமிச்சா நீங்கள் சொல்லணும். அதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். இருங்க, டைமர் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு எனக்கு புரியுது அப்படின்றவங்க கூட என்ன ஸ்பீடில் படிக்கணுன்றதை நான் படித்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் யோசித்து கூட சொல்லலாம், ஆனால் தவறாக மட்டும் படிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு தடவை தவறாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே உங்கள் மனசில் பதிஞ்சு கடைசி வரைக்கும் தவறாகவே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதையும் இப்புன்னு படிப்பாங்க, இதையும் இப்புனே படிப்பாங்க. ஏன்னா இது இந்த சிம்பிள் ஃபஸ்ட்லேயே வர உடனே இதை பார்த்த உடனே இப்புனே படிச்சிடுவாங்க. அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இங்கே பாருப்பா 3 லைன் மட்டும் இருக்குது, இப்படி இருந்தால் இது இப்பு, இது மொத்தமாக சேர்த்து தான் நீ படிக்கணும், அப்போ இதை இம்முன்னு தான் படிக்கணும், இப்புன்னு படிக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த இப்புன்ற எழுத்து இம்முன்ற எழுத்தை மட்டும் ஒரு 20 கலந்து கொடுத்துருவேன். அப்போ அது ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து பார்த்து அவங்க சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனை சரியாகும். இல்லைனா எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பார்த்து இப்புன்னு படிப்பாங்க. இம்முன்னு கொஞ்சம் கவனித்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா மட்டும்தான் இம்மு சார் அப்படின்வாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா ஆரம்பத்திலேயே ஒரு எழுத்துக்களுக்கான சரியான உச்சரிப்பை நீங்கள் புரிஞ்சு அதை படிக்கணுன்றது தான் என்னோட விருப்பம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஆவரேஜாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட என்ன அளவில் படிக்கணுன்றதை நான் படித்து காமிக்கிறேன், கவனிங்க. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, எண்ணு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு. ஏறக்குறைய ஒரு 30 செகண்ட்லையாச்சும் இந்த எல்லா எழுத்துக்களையும் நீங்கள் படித்து முடிக்கணும். இல்லை கொஞ்சம் நல்லா பயிற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி படிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக, அப்போ அந்த எழுத்தை பார்த்த உடனே கொஞ்சம் வேகமாக நீங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே, அப்போது அபவ் ஆவரேஜ் நான் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சார், என்னால் வேகமாகவே படிக்க முடியும்னா உங்களால் எப்படி படிக்கணும், நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு. ஏறக்குறைய ஒரு பாதி நேரத்தில் இது நீங்கள் படித்து முடிச்சிடலாம், ஒரு 17 செகண்ட். அப்போ ஒரு எழுத்துக்கும் 1 செகண்ட் ஆகுது டைம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு எழுத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் யோசித்து சொல்கிறதுக்கு 1 செகண்ட் டைம் ஆகுது. இன்னும் சிலர்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் இதை விட வேகமாகவே படிப்பாங்க. அப்போ சூப்பராக படிக்கிற ஸ்டூடெண்ட், இப்போ நான் தான் சூப்பராக படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் எப்படி படிப்புன்றதை படித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்கிட்ட நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ வேகமாக அப்படியே ஜெட் ஸ்பீடுக்கு படிப்பாங்க வேகமாக. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு. 7 செகண்ட்ஸ் தான், அவ்வளோதான். அந்த வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க, பார்ப்பேன் நான். 7 செகண்டில் என்ன இவங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முடிச்சுட்ருப்பாங்க இந்த லெசனே. அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி எடுக்கணும். ஓகேங்களா? ரைட். அப்போது யாரெல்லாம் ஒரு 10 செகண்டுக்குள்ளே படிச்சிச்சுன்னா சூப்பர். இதுக்கப்புறம் இதுக்கு முந்தின லெசன் எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். இல்லை என்னால் சரியாக சொல்ல முடியல, கொஞ்சம் ரொம்ப யோசித்து தான் சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் நீங்கள் பார்த்துட்டு, முக்கியமான விஷயம் தனியாக உட்காந்து நீங்கள் திரும்ப பயிற்சி எடுக்கணும். அதுதான். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்டு கூட ஃபோன் பண்ணி கேட்குறது, சார் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் புரிஞ்சிடுது, ஆனால் அதை நாங்கள் படிக்கும்போது தான் டக்குன்னு வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது, முக்கியமாக ப்ராக்டிஸை கேட்குறது மட்டும் பத்தாது, என் கூட சேர்ந்து சத்தமாக நீங்கள் படிக்கணும். படிச்சுட்டாலே போதும், நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இந்த லெசனை மட்டும் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. ஏற்கனவே எழுதுறதுக்கான லெசனும் இருக்கும் இல்லைங்களா, அதையும் என்ன பண்ணுங்கள், இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறதோட எழுதியும் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.